ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 1, 2025. இவ்வுலகில் நாம் அனைவரும் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவான் நம்மோடு சந்திப்பை கொண்டாட வருகின்றார். அவரது சொரூபம் எத்தனை அன்பு நிறைந்ததாக இருக்கின்றது! எத்தனை அன்பை நம்மீது அவர் பொழிகின்றார்! அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுக்கின்றார். அன்பில் அவர் தனது குழந்தைகளை கட்டி போட்டு விடுகின்றார். அவர்களை அலங்காரம் செய்கின்றார். அவர்களுக்குள் சக்தியை நிரப்பி விடுகின்றார். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அன்பை பற்றி சிந்திப்போம். மேலும் மகிழ்ச்சியில் நடனமாடுவோம். நமது அதிர்ஷ்டத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். யாரை உலகத்தவர் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரை தரிசிக்க வேண்டுமென்று தியாகமும் தவமும் செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரது கடைக்கண் பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர் தானே இறங்கி வந்து தனது குழந்தைகளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களது ஜன்ம ஜன்மங்களின் அன்பின் தாகத்தை தணித்து கொண்டிருக்கிறார். எனவே நமது பிராப்திகளை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அனுதினமும் காலை வேளையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். 4 மணிக்கு என்று அவசியமில்லை, 5 மணிக்கோ 6 மணிக்கோ கூட இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று அனுதினமும் சிந்தித்து பார்ப்போம். இந்த கண்களால் நான் என்னவெல்லாம் கண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் அவரை கண்டறிவதற்காகவே வேதங்கள், உபநிடதங்கள், தர்ஷினிகள் என்று எத்தனை புத்தகங்களை நாம் படித்து வந்தோம். இப்போது அவரே வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எத்தனை உயர்ந்த ஞான செல்வத்தால் நாம் நிறைந்து விட்டோம். நமது ஜன்ம ஜன்மங்களின் தேடலை அவர் பூர்த்தி செய்து விட்டார். அனைத்திலும் பெரிய விஷயம் என்னவென்றால், அவரே நமக்கு ஆதரவளிக்கக்கூடியவராக ஆகிவிட்டார். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகில் ஆதரவற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ சுயம் பகவானே ஆதரவளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம் மனதின் அனைத்து சுமைகளையும் அனைத்து கவலைகளையும் அவரிடம் நாம் கொடுத்து விட வேண்டும். இந்த கலையை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போது வாழ்க்கை எத்தனை ஆனந்தத்தால் நிறைந்து விடுகிறது என்று பாருங்கள். எனவே அனுதினமும் காலை வேளையில் நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நாம் தன்னைத்தான் மிகுந்த மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க வேண்டும். நமது மகிழ்ச்சி என்பது பிராப்திகளால் கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியாகும். மேலும் எதிர்காலத்தில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது அந்த மகிழ்ச்சி. யாருக்கு இப்போது இந்த மகிழ்ச்சி இல்லையோ அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கப் போகின்றன. அளவற்ற செல்வம், சொத்துக்கள். இங்கே பெரிய பெரிய செல்வந்தரிடம் கூட இல்லாத சொத்துக்கள் அங்கே சாதாரண பிரஜைகளிடம் இருக்கும். சத்யுகத்தில் அனைவருமே நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியமான உடல் இருக்கும். உறவுகளுக்கிடையே அன்பின் அருவி ஓடும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தற்கால உலகில் பாருங்கள், தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக ஒவ்வொரு மனிதரும் எத்தனை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கிறது. நமக்கோ 2 யுகங்களுக்கு எதுவுமே கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை. சங்கம யுகத்தில் நாம் உழைத்ததற்கான பலன் 2 யுகங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். பாபா எத்தனை கள்ளம் கபடமற்றவராக இருக்கிறார். நம்மீது எத்தனை கருணை கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கென்று எதுவுமே செய்வதில்லை. ஆனால் அவர் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்து செல்கின்றார். நாம் செய்யும் சேவைகள் பற்றி சிந்தித்து பார்ப்போம். நாம் யஜ்யத்தில் என்ன கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் கொடுப்பதோ மிக குறைவானவையே. ஆனால் கிடைக்கும் பலன்களோ அளவற்றவை, எல்லையற்றவை. நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை எண்ணி ஆனந்தத்தில் மூழ்கிவிடுவோம். மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்போம். அப்போது முகத்தில் ஒளி வந்துவிடும். வாழ்க்கையில் அன்றாடம் வழக்கு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அஸ்தித்வம் இல்லாமல் போய்விடும். இந்த மகிழ்ச்சியினை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்வோம் என்றால்
சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எந்த பாதிப்பையும் நம் மீது ஏற்படுத்தாது. ஆனால் மனிதர்கள் என்ன தவறான விஷயம் செய்கிறார்கள் என்றால், சின்ன சின்ன விஷயங்களையும் பிரச்சனைகளையும் பிடித்து கொண்டு மனதில் கவலையை பதித்து கொள்கிறார்கள், மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார்கள். எனவே இன்று முழு நாளும் நமக்கு கிடைத்திருக்கும் பிராப்திகளை நினைவு செய்வோம். மேலும் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம். மேலும் அவ்வப்போது பாப்தாதாவை நமது அருகே அழைத்து அவரது வரதான கரத்தை தலை மீது அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.